ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சாஃப்டான பன்னீர் ரொம்பவே கம்மியான விலையில் வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். பன்னீர் ரெடி பண்ண இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவுக்கு பால் நான் எடுத்திருக்கேன். எப்போதுமே பன்னீர் செய்யும் பொழுது தண்ணி கலக்காத பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கெட்டியாக நிறைய பன்னீர் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க விட்டுறலாம். பால் சூடு ஆக ஆக நமக்கு லைட்டாக மேலே ஆடை மிதந்து வரும். நீங்கள் வீட்லேயே வெண்ணெய்லாம் செய்கிறீங்க அப்படின்னா, இல்லை தயிர் பெற போடுறதுக்குலாம் இந்த ஆடையை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்து வைக்கலை, நான் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். பால் அப்படியே நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு லெமனோடைய ஜூஸ் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம பாலை திரிய வைக்க போகிறோம். லெமன் கிடைக்கலன்னு நீங்கள் நல்ல புளிச்ச தயிர் கூட 2-3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் லெமன் ஜூஸ் வச்சு தான் திரிய வைக்க போகிறேன். இப்போ பார்த்தாவே தெரியும், நமக்கு பால் நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ஒரு டைம் கிண்டி கொடுத்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, பொங்கி கீழே வடிஞ்சிடாமல். நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஊற்றிட்டு கரண்டியால் லைட்டாக எல்லா பக்கங்களிலும் அந்த ஜூஸ் படுற மாதிரி கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா பால் லைட்டாக திரிய ஆரம்பிக்கும். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம். அதனால் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இன்னொரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா பால்லேருந்தும் நமக்கு பன்னீர் தனியாக தண்ணி தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடும். நமக்கு பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல தெளிவான தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வடிகட்டணும். வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டிலேயே பன்னீர் ரெடி ஆகிடும். இதை வடிகட்டி எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி காய் வடிகட்டுற ஜல்லடை, அப்படி இல்லைன்னா நம்ம ஜூஸ் எல்லாம் வடிகட்டுவோம்ல, இதில் கூட நம்ம வடிகட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஜல்லடையில் வடிகட்ட போகிறேன். அதனால் ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா சுத்தமாக விரித்து எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீர், அந்த தண்ணியோடு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நமக்கு இப்போது தேவை கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்ட ஏதாச்சும் சூப் இல்லைன்னா சப்பாத்தியும் பேசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு லெமனோடைய ஸ்மெல் போகிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி ஊற்றி நான் திரும்ப வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக பன்னீர் கிடைக்கும். அதனால நம்ம அந்த கிளாத்லேயே ஒரு ஷேப் கொண்டு வர போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த மெத்தடை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸோடைய மூடி எடுத்துருக்கிறேன். இருக்கிற எல்லா அந்த உதிரி பன்னீரையும் இந்த டிஃபன் பாக்ஸ் மூடியில் எடுத்து போட்டுட்டு நல்லா அதுலேயே அமுக்கி கொடுத்து ஒரு ஷேப்பை கொண்டு வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு கடைகளில் நல்லா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பன்னீர்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா கெட்டியான பன்னீர் கிடைக்கும். துணிலேயே நம்ம ஒரு ஷேப் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், அப்புறம் அன்ஈவனாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா எல்லா பக்கங்கள்லேயும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா அமுத்தம் கொடுத்து நம்ம ஒரு ஷேப்பை கொண்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே அந்த துணியில் கமுத்து போட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுக்க போகிறோம். இந்த தண்ணி எல்லாம் வடிகிறதுக்கு 1-2 மணி நேரம் ஆகும். பாருங்கள், இப்போ நான் செய்கிற மாதிரி நல்லா துணியால் ரோல் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா மேலே வெயிட் வைக்கும் பொழுது தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு அப்புறம் கெட்டியாக சாஃப்டாக கிடைக்காது, உதிரி உதிரியாக ஆகிடும். தண்ணியெல்லாம் வெளியில் வந்துட்டதுக்கப்புறம் நல்லா எந்த பக்கமும் பன்னீர் வெளியில் வராத அளவுக்கு நல்லா டைட்டாக துணியால் சுற்றி வச்சுட்டு நம்ம அதே ஜல்லடையில் தூக்கி வச்சிடலாம். இது மேலே நல்ல ஒரு வெயிட்டான ஏதாச்சும் பாத்திரமோ இல்லைன்னா நான் அன்றைக்கி ஒரு கிண்ணியில் தண்ணி வச்சு அது மேலே நம்ம இடுக்கி இருக்கும்ல வீட்டில், அதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும் பொழுது எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே கீழே வடிஞ்சிரும். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு கீழே இருக்கிற தட்டில் கொஞ்சம் நல்லா தண்ணி வடிஞ்சிருந்துச்சு. அதையும் நான் எடுத்து ஊற்றிட்டேன்.
ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். அப்புறம் தண்ணி வடிகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் போல் தான் ஆகும். நம்ம வந்து கடைகளில் இதே அளவுக்கான பன்னீர் வந்து வாங்கினோம் அப்படின்னா ஒரு 120லேருந்து 130 ருபீஸ் போல் ஆகும். பட் வீட்லேயே இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் வந்து நான் ஒரு 75 ருபீஸில் வாங்கி இந்த அளவுக்கான பன்னீர் ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.